ஏக்கா என்னென்னமோ பெரிய மாஸ்டர் பிளான்லாம் போட்டு ரொம்ப பிளான் பண்ணி பத்தாத குறைக்கு அங்கெல்லாம் போனேன். எல்லாம் சொதப்பிக்கிச்சு போல. எல்லாம் உனக்கு தெரியுமா? தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கு, இல்லை தெரியாதா? எல்லாம் எனக்கு தெரியும்டி, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் இருக்கேன். நீனா பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு என் நிலைமை. ஏதோ ஒரு தடவை பண்ணது இதாக போச்சு, அடுத்த தடவை நான் பார்த்துக்கிறேன் விடுறி. ஒன்றெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது, ஒன்றை சொன்னதே தப்பாக போச்சு. நீ போய் அங்கே சொல்லி கொடுத்துட்டியோ என்னமோ. உனக்கு தெரியுமா? தெரியாம தான் இருக்கியோ அப்படின்னு நினச்சி சொல்லலான்னு வந்து. தெரிஞ்சா சரி. நீ இங்கே நல்லா பேசுகிற, அப்புறம் பார்த்தா அங்கே போய் சேர்ந்துக்கிறேன். நேற்று என்னமோ பழக்கடையில் என்னையா உனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதனால் அப்படியே போட்டு கொடுத்துருப்பியோ என்னமோ. யாருக்கு தெரியும் உன்னை பற்றி? யாருக்கு தெரியும்? நீ இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு சொல்லுவேன், அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு சொல்கிற ஆள் தானே. உன்னெல்லாம் நம்பி எதுவும் பண்ணக்கூடாது. நல்ல வேலை இது சொதப்புன்னு சரி மாட்டிக்கினா நீ போட்டு கொடுத்துருப்ப. நானே பார்த்துக்கிறேன் இனிமேல். உனக்கு ஏதாச்சும் அதே காசு கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டல, அப்புறம் என்ன சும்மா தானே வந்தேன். என்னக்கா அப்படி வந்தது? அப்படி வேண்டாம் வெறுப்பா பேசுகிற. உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். உனக்கு அது கூட தெரிஞ்சிருக்கும், தெரியாத மாதிரி சொல்லுவேன். உனக்கு தெரிஞ்சால் என்னட்டையா சொல்ல போகிறேன், என்னட்டையா சொல்ல போகிறேன். நான் தான் உன்ட்ட வேகமாக எதாக இருந்தாலும் ஒடியாந்து சொல்கிறேன். என்னை என்ன சொன்னாலும் புத்தியே வராது எனக்கு. என்ன பட்டாலும் உனக்கிட்டே தானே வரேன். அதனால நீ அப்படி தான் சொல்லுவேன். பழக்கடையில் நின்னாக போனேன். பழம் இதே வாங்கி தருவான்னு பார்த்து மாதுளை மொத்தம் பார்த்தா வாங்கி தரல. அதனால வந்துட்டேன். அதுக்காக அவங்களோட கூட்டி சேர்ந்துட்டேன் அர்த்தமா? எல்லாரும் அப்படி தானடி, காரி ஆகணுன்னா அப்படியே பச்சோந்தி மாதிரி மாறிக்கிறாங்கன்ட்டு நம்மள்ட்ட நல்ல மாதிரி பேசுகிறாங்க. ஆளை பார்த்தோன்னே அந்த பக்கம் கட்சி மாறிடுறாங்க. இப்படி தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. சரி, என்ன விஷயம் சொல்ல வந்து அதை சொல்லு. அதை சொல்லாமல் சும்மா வெட்டி கதையே பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வேறு வேலையே இல்லை, உனக்கு தான் வேலை இல்லை, அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டே தெரிவேன். நான் அப்படியா? அது ஒன்றும் இல்லைக்கா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். மலர் குழந்தை தத்தை எடுக்க போகிறாங்களாம். இன்றைக்கி தான் தத்தை எடுத்து கூட்டிகிட்டு வராங்களாம். அதே உனக்கு தெரியுமா? உன்ட்ட எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்கலாந்தே வந்தேன். ஆமாடி, அப்படி தான் இவர் சொல்லிக்கினாரு. நாங்கள் தான் போகணும். அன்றைக்கி போனது தப்பாக போச்சு. இப்போ எல்லாத்துக்கும் இவர் கூப்பிட்றாரு. இப்போ வரலன்னு சொன்னோம்னா இப்போ அன்றைக்கி மட்டும் எதுக்கு வந்த, என்ன காரியத்தினால வந்தேன்னு கேட்பாரு. அதனால் போகணும். எனக்கு தெரியும். பார்த்தியா, தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறேன். இதுக்கிட்டேன்னு சொன்னேன் பார்த்தியா. நானாக இருந்தால் ஒடியார் ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் சொல்கிறதுக்கு. நீ அப்படி இல்லை, அப்படியே அமுக்குனி மாதிரி கமுக்கமாக இருந்துக்கிற. இனிமேல் உன் வீட்டுக்கே வர மாட்டேன். என்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கேன். என்னமோ அங்கேயே போய் சேர்ந்துக்கிறேன், இங்கே போய் சேர்ந்துக்கிறேன். உன்ட்ட சொல்ல வந்தேன் பாரு போனி. தெரியும்டி, ஏதோ யாபத்தில் மறந்துட்டேன். எனக்கு ஃபோன் பேசும்போது கூட சொல்லுவோம் தான் நினச்சி மறந்துட்டேன். உடனே ரொம்ப மூஞ்சிக்கு தூக்கி வச்சுக்காத. சரி, நான் போயிட்டு வந்துட்டு என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். நம்ம நினச்சதே எதுவும் நடக்க மாட்டேங்குது. கடவுள் நமக்கு கண்ணே திறக்க மாட்டேங்குது. நம்ம என்ன நினச்சாலும் அது நடக்கவே மாட்டேங்குது. ஆப்போசிட்டாக தான் நடக்குது. இப்போ வேறு தத்தெடுத்து கூட்டிகிட்டு வரலாம். என்னமோ நான் போய் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு ஃபோன் அடிக்கிறேன். சரியா? நீ போ. நம்ம தான் எல்லாத்துக்கும் இந்த அக்காட்ட குடுன்னு ஒடியாந்து சொல்கிறோம். அந்த அக்காவுக்கு தெரியுமோ தெரியாதோ பாவம்னு சொன்னால் இதை நம்மளே போட்டு வாங்குது. இது சரியான ஆளாக தான் இருக்கும் போல். நம்மளும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இதுட்ட நேரம் கமலாக்க வீட்டில் போய் சொல்லியிருந்தாலும் சாப்பாடு போட்டு ஏதாச்சும் கொடுத்துருக்கோம். இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே எதுவும் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிடுது. சும்மா அவர் திட்டுவார் இவர் திட்டுவார்னு ஏதாச்சும் ஒன்று கொண்டு வரதா வரும்போது அடுத்த தடவை ஏதாச்சும் விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கேட்கும்ல. அப்போ வச்சுக்கிறேன். அடி மலர், முதலே கிளம்பிட்டு தண்ணி இவ்வளோ நேரம் என்ன தண்டி வந்திய? இல்லைம்மா, அங்கே கொஞ்சம் ஃபார்ம்லாம் எழுதி சைன் போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. சீக்கிரமே வந்துடும் தான் பார்த்தா டைம் ஆயிடுச்சு. அதோட லேட் ஆகிடுச்சு. அதான் உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்து உன் ஃபோன் ரீச்சே ஆகலை. அதோட சரி வந்து சொல்லிக்கலான்னு வந்து பார்த்தா நீங்களே வந்துட்டிய. என்னம்மா, அண்ணன் அண்ணி அத்தை யாருமே வரலையா? நீங்கள் 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? இல்லைம்மா, இங்கே எதுக்கு எல்லாரும் நம்ம அங்கே தானே போகிறோம். அதனால் இருந்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் தான் உங்களை வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் வந்தோம். எல்லாரும் எதுக்கு அப்புறம் வந்துட்டு மறுபடியும் போகணும். நம்ம மட்டும் தானே வீட்டுக்கு போய்க்கலாம். ஆமாம், நீ சின்ன குழந்தை 6 மாதம் பிள்ளை தானே எடுக்க போகிறோம்னு சொன்னால் இது கொஞ்சம் பெரிய பிள்ளை மாதிரி தெரியுது. ஆமாம்மா, இந்த குழந்தை தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 6 மாதம் குழந்தைன்னு பார்த்தேன். இந்த குழந்தை தான் அவங்க அப்பா அம்மாலாம் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்களாம். இந்த குழந்தைய பிடிச்சிருந்துச்சு. நல்லா அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. என்னை பார்த்தோன்னே அவ்வளோ சிரிப்பாக சிரிச்சிச்சுமா. அதே நான் இந்த குழந்தைய எடுத்துட்டேன். இங்கே வாடி தங்கம், அம்மாச்சிட்டவா. நான் தான் அம்மாச்சி. அழகு பிள்ளை, நல்லா அழகாக தாண்டி இருக்குது. அதுவும் பொம்பளை பிள்ளை தாண்டி நம்மளை பார்த்துக்குங்க. நல்ல வேலையடி, பையன் எதே எடுத்துருவீங்களோ சொல்லாமல் விட்டுட்டேன்னு நினச்சி நல்ல வேலை. எந்த குழந்தையா இருந்தால் என்னம்மா, எல்லா குழந்தையும் ஒன்று தானே. எந்த குழந்தையா இருந்தாலும் கடைசி காலத்தில் நம்ம தான் சம்பாரிச்சு சாப்பிடணும். இப்போல்லாம் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அதெல்லாம் கணக்கு இல்லை. இல்லைல்லாம் அவங்க குடும்பத்தை பார்க்குறதுக்கு தான் இப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். வயசான காலத்தில் இருக்க வரைக்கும் இருந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு முடியாமலாம் கிடக்கக்கூடாது. யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் போயிடும். எந்த நேரத்தில் என்னம்மா பேசிக்கிறீங்க? வாங்க சாமி கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாங்க. இல்லைங்க மாப்பிள்ள, ஒரு பேச்சுக்கு சொன்னி வேற ஒன்றும் இல்லை. அந்த மனுஷன் எப்படி தான் கூறு கட்டுத்தனமா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. இல்லைங்க, மாமா பற்றி எனக்கு தெரியாதா? அவர் சும்மா எதார்த்தமாக பேசினா தவிர மனசில் வச்சுக்கிட்ட பேசுறாரு. சரி, வேமா வாங்க சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பலாம். டைம் ஆச்சு இல்லை? பாத்தியம்மா, பாப்பா நீ கூப்பிட்டேன்னு உன்ட்ட வந்துட்டால. எல்லாத்தையும் அழகாக அன்பாக போகிறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்காக தான் கடவுள் இத்தனை நாள் என்னை வெயிட் பண்ண வச்சாரு. நம்ம ஆமாடி, கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதே நடக்கும். நம்ம தலையில் நின்று குட்டிக்கரணம் போட்டாலும் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அவர் என்ன நடக்கணும்னு நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். இதே உன் வாழ்க்கை நடக்கணும்னு இருந்திருக்கு. நல்லபடியாக நடந்தா சரி. சரி, சாப்பாடு செய்ய சொல்லிட்டியா? வீட்டில் ஃபோன் பண்ணி இப்போவே டைம் ஆயிடுச்சு இல்லை? அதே அத்தாச்சி இருக்கால, அவ்வளோதான் செய்ய சொன்னேன். சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டீங்களா நீங்கள்? அதான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நேரம் சமைச்சு கூட வச்சிருப்பாங்க. நாங்கள் வாங்க நம்ம சாமி விட்டு கிளம்புவோம். இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் எப்போ தான் போகிறது? பிள்ளை முதல்ல கூட்டி போயிட்டு 10 மணிக்கே போகிறது. சரிங்கண்டே வள வேலைன்னு பேசாமாங்க. சாப்பாடு ஒரு பெரிய விஷயமா போய் கூட செஞ்சுக்கலாம்.
என்னம்மா அது வீட்டில் யாரையுமே காணோம், அத்தையை காணோம், மீனாவை காணோம், அண்ணனை காணோம், யாரையுமே காணோம். நாங்கள் வாரேன்னு தெரியும் தானே, யாருமே இல்லை. எங்கே போயிட்டாங்க? இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பா. உள்ளுக்குள்ள ரூமில் மீன் அதுவும் தூங்கிட்டாலும் என்னமோ மாத்திரையை போட்டுட்டு எங்கன்னு தெரியல. சந்தோஷம் வந்துட்டானு தெரியல. உங்கள் அத்தை வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. இருக்கப்படு. வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? ஆழத்தை தான் எடுப்போம், எல்லாம் எடுத்து தான் வச்சேன். பதட்டத்தில் மறந்தே போயிட்டு நீங்களும் வந்துட்டியே. ஐயோ மன்னிச்சுக்க மலரு. ஏன் தச்சி என்ன ஒரு மாதிரியே பேசுவேன்? ஃபோன் பண்ணி கிளம்ப போகிறோம் சொல்லும்போது கூட நல்லா தானே பேசினேன். இப்போ பதட்டமாக பேசுறீங்களே, என்னாச்சு? மீன் அங்கே சந்தோஷம் எங்கே அவனு இல்லையா? ஆமா மீன் தானே ஆவலா இருந்தா பாப்பா பார்க்கணும் எத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டா எடுத்துன்னு ஃபோட்டோ கூட எடுத்து அனுப்பிச்சுட்டேன். இப்போ ஆளே காணுமே, எங்கே தூங்கிட்டாளா? அது இல்லை தம்பி, நீங்கள் வரம் சொன்னோன்னு ஃபோன் பண்ணோன்னே அழகெல்லாம் எடுத்து அவதே ரெடி பண்ணேன். திடீர்னு பார்த்தா வயிறு வலிக்குதுன்னு ஒரே கத்து. அதோட சந்தோஷம் கூட்டிகிட்டு போயிட்டேன். நானே வரம் சொன்னேன், நீங்களாம் வருவி என்ன இருமா, நாங்கள் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்து போயிட்டாங்க. என்னாச்சுன்னே தெரியல. போயிட்டாலும் தெரியல. ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல, 2 பேரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே பதட்டமாகவே இருக்குது. அதே வச்சு ஆரத்தை கூட நான் எடுத்து ஆழத்தை வரல வீட்டிலே உட்காந்துருந்தேன்னா நீங்கள் வந்ததை கூட கவனிக்கல. என்னங்க தச்சி சொல்கிறீங்க? வயிற்று வலிக்குதா? நல்லா தானே இருந்தா? சாப்பாடு எதுவும் நம்ம மாத்திரலாம் கொடுக்கலையே? மாத்திரைலாம் கரெக்டாக தானே போட்டா? என்ன இப்படி சொல்கிறீங்க? எப்பவும் பார்க்குற ஹாஸ்பிட்டல் தானே, நான் ஒரு போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? 2 பேரும் ஃபோன் எடுக்கலன்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, பயமாக வேறு இருக்குது. வா கமலா வேணாம், வாங்க மாப்பிள்ள முன்னே போயிட்டு வருவோம். சரிங்க மாமா, வாங்க போயிட்டு வருவோம். மலர் நீ போய் உட்காந்து பாப்பாக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்கணும்னா கொடு. என்னம்மா அது, நான் பிள்ளைய முதல்ல கூட்டிகிட்டு வரேன், இந்த மாதிரி அபசகுணமாக இருக்க மாதிரியே இருக்கேம்மா. எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. நாங்கள் வராமலே இருந்திருக்கலாமோ? பேசாமல் அங்கேயே இருந்துக்கலாம். நீ இந்த இங்கே வா உனக்கு பார்த்துக்க தெரியாது, ஒரு வாரம் இருந்துட்டு போகலான்னு சொன்னேன். எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது. நாங்கள் வேணா கிளம்பவா? எங்களை கொண்டாந்து விட்டுட்டு வந்துடுறியாம்மா? என்ன மிளகு இப்படி பேசுகிற? ஒரு சூட்டு வழியாக கூட இருக்கும். இது எல்லாருக்கும் வராது. என்ன ஏதுன்னு தெரியாமல் நீ வாட்டுக்கு வளராத, சரியா? இரு, உன்னை யார் இப்போ என்ன சொன்னா? போய் அதான் அண்ணன் போயிருக்கால, போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. நீ வா, பாப்பாக்கு சாப்பாடு விட்டுட்டு நீ சாப்பிடுவா. ஆமாம் மிளகு, போய் சாப்பாடு விட்டு பொண்ணுக்கு. பிள்ளை சின்ன பிள்ளை எவ்வளோ இப்போ சாப்பிட்றது? மத்தியானம் இங்கே சாப்பிட்றது தானே, பசி தாங்கம்மா. போய் வீட்டு அவங்க வந்துருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்கலாம். பிள்ளைய முதல்ல கூட்டிகிட்டு வந்திருக்கு. அது ஆசையாக கொண்டாட கூட முடியல. கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. இவ்வளோ நாள் குழந்தை இல்லையேன்னு அழுக வச்சு சோதிச்சாரு. இப்போ வந்தோடனே இப்படி ஒரு சோதனை கொடுக்குறாரு. நம்ம என்னதே பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சூடு ஆகலையே என்னமோ, நல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சதையும் வாரம் குளிக்கிறா, அப்படி இருந்து சூடு ஆகலை. இல்லை கமலா, நீ சாப்பாடு கூட 2 பேரும் பார்த்து தானே செஞ்சு கொடுத்தோம். ஃப்ரிட்ஜில் வச்சது கூட கொடுக்கலையே. அப்போ வாங்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக தானே செஞ்சு கொடுத்தோம். காரமும் ரொம்ப சேர்க்கல, சூடாக உள்ளது பிராய்லர் கூட வாங்கி கொடுக்கல. என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு எட்டு போயிடலான்னு பார்த்தா டைம் வேறு ஆயிடுச்சு. நம்ம எப்போ போகிறது? நீங்கள் அப்போயே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே கூட போய் பார்த்துட்டு வந்துருப்போம்ல. எங்கே பதட்டத்தில் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலை. அப்போ தான் நீங்கள் வர கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போனாங்க. சரி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் பார்த்தேன். குழந்தைய எடுத்துக்கிட்டு வரையும் நீங்கள் படப்படன்னு குழந்தையோட அங்கேயே போவீங்க, சின்ன பிள்ளை வச்சுட்டு அப்படியே போகலாமா? அதனால தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணலை. சரி விடுங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். கடவுள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது மனசில். சரி போங்க, மலர் சாப்பாடு விட்டாலும் என்னமோ நீங்கள் போய் எடுத்து கொடுங்க. அப்போ தான் வீட்டு அவளே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம முதல்ல தூக்கிட்டு வரும்போது அபசகுண மாதிரி இருக்குது. நம்ம பிள்ளை எதுவும் சொல்லிடுவாங்களோ நினச்சிக்கிட்டு இருக்கா. நீங்கள் போய் வீட்டுக்கு போங்க. என்ற சந்தோஷம் என்னாச்சு? நல்லா தானே இருந்துச்சு மீனா. திடீர்னு என்ன வயிற்று வலி? இப்போ டாக்டர் பார்த்தாங்கல்ல, என்ன சொன்னாங்க? குளுக்கோஸ்லாம் ஏற்றிருக்காங்க, உடம்பு இது வீக்காக இருக்காமா? ஆமாம் மச்சான், என்ன சொன்னாங்க? நான் சாயங்காலம் பேசும்போது தங்கச்சி நல்லா தானே பேசுறது, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. இன்னும் கண்ணு எதுவும் முடிக்கல, இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்களோ? என்ன சொன்னாங்க? நீங்களும் எதுவும் பேசவே மாட்டேங்கிறீங்க. அப்பா, நம்ம நினைச்சது எல்லாமே இதாக போச்சுப்பா. நான் எவ்வளோ கனவு கண்டே, எல்லாமே ஆசையில் கடவுள் இப்படி மண்ணலி போடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்டா என்னதான்டா ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னார்? அதையாச்சும் சொல்லுவேடா. ஃபோன் அடிச்சா 2 பேருமே எடுக்க மாட்டேங்கிறேன். உங்களை தேடி கண்டுபிடிக்க பாட்டு பெரும்பாடாக போச்சு. ஹாஸ்பிட்டல் வந்துட்டும் எத்தனை தடவை ஃபோன் அடித்தேன், ஃபோனே எடுக்கல. ஃபோன் எங்கே முதல்ல? ஃபோன் வீட்லேயே கிடக்குன்னு நினைக்கிறப்பா. பெட்ரூமில் கிடந்தபடியே 2 பேர்ட்டும் கிடக்கு. நான் ஃபோனு கூட எடுத்துகிட்டு வரலப்பா. சரி மச்சான், டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, நான் போய் கேட்டுட்டு வரவா என்ன இதுன்னு? நீங்கள் போய் கேட்டால் மட்டும் என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க? என்கிட்ட சொன்னதே தானே உங்கள்கிட்ட சொல்ல போகிறாங்க. வேணா விடுங்க, நம்ம வீட்டுக்கு போகலாமா? அந்த மீனை கண்ணு முழிக்கட்டும். கண்ணு முழிச்சோன்னு போகலாம். கண்ணு முழிச்சோன்னு என்ன பண்ண போகிறாலோ தெரியல. சந்தோஷ் மாமா, இப்பெல்லாம் நினைக்கிறேன். நான் நடக்கவே இல்லை. நான் எல்லாம் கரெக்டாக தானே சாப்பிட்டேன். அப்புறம் எப்படி ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, நீ எதையும் நினச்சிக்காத சரியா? எல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம். நான் போய் காசை கட்டிட்டு டிஸ்சார்ஜ் மாதிரி வாங்கிட்டு வந்துடுறேன். மீனா, என்னதே மீனா ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? நீ தான் சொல்லி இவன்ட்ட கேட்டால் இவனும் சொல்ல மாட்டேங்கிறேன், நீனும் சொல்ல மாட்டேங்கிற. இப்படி அழுதுகிட்டே இருக்க. 2 பேரும் இப்படி இருந்தால் நான் என்னத்ததே நினைக்கிறது? இல்லைப்பா, மீனாவுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுப்பா. என்னடா சொல்கிற? அபார்ஷன் ஆயிடுச்சா? அபார்ஷன் அளவுக்கு அவளுக்கு ஒன்றும் கொடுக்கலையடா. வெளியிலையும் எங்கேயும் போகல, சாப்பாடும் எதுவும் கொடுக்கல, வீட்டிலேயே பார்த்து தான் செஞ்சு கொடுத்தாங்க. என்னடா சொல்கிற? யாரு கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல. இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல விஷயம், 2 விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு நினச்சேன். யாரு கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல. நம்ம வெளியில் சொல்லனாலும் எப்படியாச்சும் வெளியில் விஷயம் தெரிஞ்சு அப்போவே அவளை திஷ்டி சுற்றி போடுறேன்னு சொன்னேன். இந்த போடுவோம் அப்படியே மறந்துட்டு விட்டுட்டா. கண்ணு போட்டு இங்கே பாரு, எல்லாமே போச்சு. நான் என்னென்ன கனவு கண்டேன் எல்லாமே போச்சு. ஆமாப்பா, வந்தோடனே லைட்டாக ப்ளீடிங் ஆகுதுன்னு சொன்னால், வயிறு வலிச்சோடனே டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதோட அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. வயிறு தான் ரொம்ப வலிக்குதான், ப்ளீடிங்காக இருக்கான். டாக்டர் 2 நாள் இருக்கிறீங்களா ஹாஸ்பிட்டல் தான் கேட்டாங்க. வேணான்னு சொல்லிட்டு சும்மா அழுதுகிட்டே இருக்கா. வீட்டில் போனாலும் அம்மா அத்தையெல்லாம் இருக்காங்கல்ல, பார்த்துக்குவாங்க. அதே நான் வீட்டுக்கு கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு. என்னடா அது நம்மளாலே தாங்க முடியும்? வீட்டில் சொன்னால் எப்படிடா தாங்குவாங்க? எல்லாரும் இங்கே சந்தோஷத்தில் இருக்காங்க. எல்லா சந்தோஷமும் ஒன்றா கூடி வருதுன்னு நினச்சி அது பொருட்கள், அந்த கடவுளுக்கே பொருட்கள் எப்படியா பண்ணுவார்? சந்தோஷ் மாமா, நம்ம வீட்டுக்கு போகலாமா? எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக அழுகணும் போல இருக்கு. எனக்கு யார்ட்டையும் பேச கூட விருப்பம் இல்லை. வீட்டுக்கு போகலாமா? வாங்க சீக்கிரம் போகலாம். சரி இருமா போகலாம். நான் போய் டாக்டர்கிட்ட பேசிட்டு ஃபீஸ்லாம் கட்டிட்டு வந்துடுறேன்.
மீனா எதுவும் அழுகாத மீனா, நீனே அழுதுன்னா நான் எப்படி தாங்குவேன்னு சொல்லு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அடிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ என்ன வயசாகிடுச்சு சொல்லு. இல்லைங்க, எவ்வளோ ஆசையோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பொண்ணு வேணுமா பையன் வேணுமா என்ன பேர் வைக்கிறது அப்படிலாம் யோசிச்சோம்ல. இப்போ அதெல்லாம் இல்லை, நான் ஒன்று எப்படி இருக்கு. யாரோ கண்ணு வச்சுட்டாங்க மீனா, எல்லாம் ஒன்றா கிடச்சிச்சு நமக்கு. வேலை குழந்தை, தங்கச்சியும் குழந்தை எடுத்துருச்சு, எல்லாம் ஒன்றா கிடச்சிது இல்லை. அதையும் கண்ணு யாருக்குன்னோ பட்டுருச்சு. இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வர போகிறேன்னே தெரியலையே. அதெல்லாம் சீக்கிரம் வெளியில் வந்துடலாம். அதே நான் தான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன் உன்னை. என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? சும்மா எதையாச்சும் போது அழுதுகிட்டே இருக்கேன். நம்ம பக்கத்தில் தானே இருக்கு. நீ இப்படி எழுதினா இப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நாளைக்கு நான் ஆஃபீஸ்லாம் போகணும். நீனாச்சும் வீட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருப்பேன், ஒரு மாதமாச்சும் ரெஸ்ட் எடுப்பேன். நான் அப்படியே நாளைக்கே போகணும் இல்லை. என்னை நிலைமை என்ன யோசிச்சுப்பார். எனக்கு எல்லாம் புரியுது சந்தோஷ் மாமா, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு தானே எல்லா கஷ்டமும் வருது. என்னச்ச சொல்கிறது, சரி விடுங்க. எனக்கு பேச முடியல, எனக்கு கொஞ்சம் டயர்டாகவே இருக்குது. பசிக்குது வேறு, சாப்பிடவும் இல்லையா, ஒரு மாதிரியாக இருக்குது. பசிக்குது ஆனால் சாப்பிட தோணலை. இரு, வீட்டில் போயிடலாம். என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வருவேன்? எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. நானும் அப்படியே செத்து இருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. முதல்ல வாய் மூடாத்த. இதுக்கு மேலே பேசினீங்கன்னா நானே அரைஞ்சு பல்ல கழட்டிடுவேன் பார்த்துக்க. சும்மா சும்மா சின்ன விஷயத்துக்கு இதை கூட உன்னால் தாங்க முடியலையா? இல்லை இப்போ 3 மாதம் தானே ஆகுது. ஒருத்தருக்கு 9 மாதத்தில் அப்படியே குழந்தையோட இருக்குது. அவங்களாம் வாழலையா? நீ என்னமோ செத்து போயிருங்க செத்து போயிருங்க பேசிக்கிறதுக்கு. வாயை மூடிட்டு வீட்டில் போய் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம்.